முந்தைய காலத்துல தான் அந்த புலவர்கள் அந்த தேசத்துல இருக்கிற ராஜாவை மகிமைப்படுத்துறது, அந்த ராஜாவை பத்தி நல்ல விஷயங்கள்லாம் சொல்றது, அந்த ராஜா செஞ்ச காரியத்தை மகிமையா பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, அந்த கவிதையை அந்த ராஜாட்ட இதை கேட்ட ராஜா அவர்கிட்ட என்னதான் இருக்குதோ அதை கொஞ்சம் எடுத்து கொடுப்பாரு. உதாரணத்துக்கு காசா இருக்கலாம், அந்த நபருக்கு தேவைப்படுகிற உடையா இருக்கலாம், ஆடைகள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சில டைம் தங்கம் கூட, தங்க காசுகள் கூட கொடுப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ராஜாவை இந்த மனிதன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா புகழ்ந்து பாடிட்டான். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ நம்ம புகழ்ந்து பாடுறப்போ, அதாவது நம்ம ஸ்லாங்ல சொல்ல போனா அவரை துதித்து பாடுறப்போ, துதி அப்படின்னா புகழ்ந்து பாடுறதுன்னு பாத்தீங்கன்னா பார்ப்போம். நம்ம அவரை துதிச்சு பாடுறப்போ, நம்ம இயேசு கிறிஸ்து துதிச்சு பாடுறப்போ, இந்த உலகத்தை எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் இந்த உலகத்துல இருந்து கொஞ்சம், அதாவது வியாதி வருதா, வியாதியை நீக்கக்கூடிய காரியம் நமக்கு தருவார். துன்பம் வருதா, துன்பத்தை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற காரியத்தை நமக்கு கொடுப்போ, நம்ம அவரை மகிமைப்படுத்துறப்போ இந்த பூமியில வாழக்கூடிய கொஞ்சம் நாட்கள் அவர் நமக்கு நன்மைகளை செய்யறவா இருக்கிறார்.